ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ வாட் டு பை. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன வாங்குறதுன்ற. என்ன வாங்குறது வாட் டு பை 19 வந்து சூப்பரான ஆன்சர். shall I buy meat or fish? I have already told you what to buy. அருமையா சொன்னாரு. what to buy, how to buy, where to buy அப்படின்னு வர்றப்ப நிறைய எக்ஸாம்பிள் நீங்க பார்க்க போறீங்க. நான் வாங்கலாமான்னு கேட்கிறேன். ஏ வந்து கேட்கிறாங்க நான் கறி வாங்குறதா மீன் வாங்குறதான்னு. பி வந்து அதுக்கு சொல்றேன். நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன வாங்கணும்னு. திருப்பி ஏன் கேட்கிறேன்? நான் தான் சொல்லிட்டேனே அப்படிங்கிற அருமையா அதுக்கு வந்து கரெக்டா தமிழ்ல சொன்னாரு. ஆன்சர் பண்ணாரு. சூப்பர் 20 ஐயப்பராஜ் சார் 20 ட்ரை பண்ணுங்க. வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங் தமிழ்ல சொல்லுங்க ரெண்டும். ஏ என்ன சொல்றாரு, பி என்ன சொல்றாரு? சொல்லுங்க. ஏ என்ன பண்றாரு ஐயப்பராஜ் சார்? ஏ என்ன சொல்றாரு? இல்ல அவரு அபிராமி மேம் ஏ என்ன சொல்றாரு? நான் பேசுறது கேக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு கேக்குதா? ஆனா பொதுவா புவனேஸ்வரி உங்களுக்கு கேக்குதா? இல்ல சார் இப்ப கேக்குது சார். இப்பதான் கேக்குது. வெரி குட். ஐப்ராஜ் சார் சொல்லுங்க 20. வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் ரெஸ்டிங். ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே மூவ் ஆயிப்போம். புவனேஸ்வரி 21. Thank you for asking me. Thank you for helping me. அவ்வளவுதான். ஃபார்க்கு அப்புறம் டு எல்லாம் வராது. அப்ப இன்ஃபினிட்டி வராது. thank you for to help எல்லாம் வந்துராது. ஃபார்க்கு அப்புறம் ஜெரண்ட் தான் வரும். அதான் நவுன். ஐஎன்ஜில முடியணும். ஹெல்பிங் யூ. thank you for helping me. thank you for helping me. புவனேஸ்வரி தமிழ்ல சொல்லுங்க. நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. அவ்வளவுதான். நீ எனக்கு உதவி செஞ்சதுக்காக உனக்கு நன்றி. நீ எனக்கு செஞ்சதுக்காக உனக்கு நன்றி. வெரி குட், வெரி குட். இப்ப நம்ம பாப்போம் 22. ஐயப்பராஜ் சார் ட்ரை பண்ணுங்க 22. Let's sit in the sun. எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கணும். Let us sit in the sun. நம்ம பாருங்க ப்ரொபோஷன் வரப்ப இந்த சன் பார்த்தோம் பாத்தீங்களா? இங்க let us sit in the sun. டி ரொம்ப முக்கியமானது. let us sit in the sun. அப்ப சொல்லுங்க ஐயப்பராஜ் சார் தமிழ்ல சொல்லுங்க 22 என்ன? நாம சூரியன் மேல உட்காரலாமான்னு. இல்ல சூரிய வெளிச்சத்துல வெயில்ல let us sit in the sun கரெக்ட்டா சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்து. இந்த இளம் சூரிய வெளிச்சம் அது ஓகே. வெயில்ல என்ன பண்ணணும்? எப்படி தமிழ்ல சொல்றீங்க? let us sit in the sun. வாங்க எப்படி சொல்றீங்க? let us sit in the sun. அபிராமி மேம் எப்படி சொல்றீங்க? எஸ் சார். let us sit in the sun எப்படி தமிழ்ல சொல்றீங்க? வாருங்கள் சூரிய ஒளியில் அமரலாம். வாங்க வெயில்ல போய் உட்காரலாம். வெயில்ல போய் உட்காரலாம். ரொம்ப இதுவா இருக்கு உள்ள வீட்டுல. வெளியில இருந்து வெயில் நல்லா அடிக்குது. வெளியில போய் வாங்க வெயில்ல போய் உட்காரலாம் அப்படிங்கறதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. சூப்பர் ஆன்சர். இதுதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கணும். யூ கேன் டூ இட். ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி வரும்போது பின்னாடியும் 1-2 வந்துடும். We'll try to cover as much as possible. We have 40 minutes left. We should be able to do as much as possible here. All right, here you go. All right. இங்க 23 சுமதி மேம். Sir 22 answer. 22 வந்து let us sit in the sun. B. 22 good D. D as in dog. Let us sit in the bare infinitive மாங்க. bare infinitive னா to இல்லாம ஒரு infinitive. bare அதை நம்ம எழுதுவோம் நானு. let us sit in the sun. 22க்கு D. 22க்கு D. சுமதி மேம் 23. ஓகே ஆடியோ ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. சுமதி மேம் இருக்கீங்களா? 23. Yes sir. Why do we go to school? Why do we go to school? To learn.
அவ்வளவுதான். தமிழ்ல தமிழ்ல நாம் எதற்காக பள்ளிக்கு செல்கிறோம்? வெரி குட். படிப்பதற்காக. படிப்பதற்கு அப்படின்னு வச்சுட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. படிப்பதற்கு எதுக்கு போறோம்? why do we go to school? go ரெண்டா உடைக்கிறாங்க, do plus go, do வெளில எடுக்கிறாங்க, why do we go to school? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி அது அமையுதுங்க. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். இதுல நீங்க பண்ண ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. நீங்க எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அனுப்புறப்ப அது முழுமையடையும். 24 புவனேஸ்வரி. புவனேஸ்வரி 24. Could you dash me the time? Sir, கேக்குதா? கேக்குது. Could you tell me the time? மீனிங் மட்டும் எனக்கு தமிழ்ல அழகா சொல்லணும், கோர்வையா சொல்லணும். முக்கியமான இடத்துல தப்பு பண்ண முடியாது. நீங்க டைம் வந்து டைம்னே சொல்லலாம், தப்பு கிடையாது. எனக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்கிறதுக்கு தான் டெஸ்ட் பண்றேன். Could you tell me the time? அருமையான ஆன்சர் தமிழ்ல. Could you tell me the time? எனக்கு வந்து டைம் வந்து சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு சொல்ல முடியுமான்னு நீங்க ரொம்ப அடக்கமா கேக்குறீங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க புது ஆளை கேக்குறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர். கேன் யூ டெல் மீ த டைம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? உங்க தம்பிகிட்ட பேசலாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கேன் யூ டெல் மீ த டைம்னு சொல்லலாம். ஆனா நீங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர் இருக்காரு, அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க? குட் யூ டெல் மீ த டைம்னு கேட்கணும். அது புரியுதுங்களா புவனேஸ்வரி? சார் நான் ஆடியோ இப்ப கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது. எஸ் கேக்குது. இப்ப could you tell me the time? உங்களால சொல்ல முடியுமா டைம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு மரியாதையா கேட்கறதுக்கு கூட்டு வருது. டெல் மீ கரெக்டானது. சூப்பர் சூப்பர். 25 சுமதி மேம். There is nothing to do. Sir, there is nothing to do. There is இல்லன்னா nothing doing னு சொல்லு. Sir, there is nothing to do. There is nothing to do. Super answer. Sir, doing தான சார். There is nothing to do. Nothing doing னு சொல்ல முடியாது. சார் சரியா ஆடியோ கேக்கல சார். ஆன்சர் என்ன சார்? நீங்க பாருங்க, நான் பேசுறது கேக்குதான்னு பாருங்க. சார் ஆடியோ கிளியரா இல்ல சார். ஓகே, எனக்கு இது இருக்குது. இங்க வந்து நம்ம I can put through this. இருங்க. The screen also not visible. நான் இப்ப பாக்குறேன். நான் இப்ப பிராட்பேண்டோட கனெக்ட் பண்றேன். ஏன்னா இங்க மழை பெய்யுது, எப்போட கட் ஆகும்னு பண்ண இப்ப வரும் பாருங்க. லுக் அட் திஸ். இப்ப நான் பேசுறது கேக்குதா பாருங்க நல்லா? எஸ் சார். ஓகே. என்ன அது பிராட்பேண்ட் இன் கேஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கட்டாயமா திருப்பி லாகின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. there is nothing to do தான் கரெக்டான ஆன்சரு. there is இல்லாம வெறும் நத்திங் இருந்துன்னு வச்சுங்களேன். nothing doing ஒன்றும் பண்ண முடியாது. nothing doing ரைட். ஒண்ணு there is nothing to do. புரியுதுங்களா? nothing doingனா அப்ப நீங்க ஜெரண்டா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா there is nothing to do. 25 வந்து a as an apple தான். there is nothing to doனா தமிழ்ல என்னங்க? செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லன்றாங்க. ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. there is nothing to do. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான். there is nothing to do. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 26 ஐயப்பராஜ் சார். There is nothing to do. Yeah. Have you got anything? Have you got anything? Have you got anything? To read, sir. To read. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்ல வந்துரும் இங்கிலீஷ்ல. நீங்க வந்து ரீட் ஏதாவது ரீட் பண்றதுக்கு இருக்கிறதா? படிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ரீட் பண்ற படிக்கிறதுக்கு சும்மா உட்கார்ந்திருக்கேன், படிக்கிறது எனக்கு பிடிக்கும். புக் ஏதாவது வச்சிருக்கியா? Have you got anything to read? Anything to read? அப்படியே நீங்க அந்த கோர்வையா அதை பேசி பார்க்கணும். மைண்ட்ல இந்த வாக்கியத்தை பேசி பார்க்கணும். பாருங்க 27லாம் பிச்சு உதறும். அப்படி பாருங்க புவனேஸ்வரி 27. She is good at swimming. அவ்வளவுதான். குட் அட்டுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் தான் வரும்னு தெரியும். ஏன்னா அது ஜெரண்ட் நவுன் உட்காருது. குட்டுக்கு அப்புறம் அட்டு தான் வரும்னு தெரியும். சில வாட்டி அட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். குட்டை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்கா ஸ்விம்ஸா ஸ்விம்னா ஸ்விம்மிங் தான். she is good at swimming. she is good at climbing. she is good at practicing. she is good at playing. she is good at singing. அது எல்லாமே verb எதுவுமே கிடையாது. அந்த அட்டுக்கு அப்புறம் வர்றது நவுன் தான். அதான் ஜெரண்ட்னு சொல்றது. இந்த ஒர்க் ஷீட்டோட மெயின் இது. ஜெரண்ட சூஸ் பண்ண போறீங்களா இல்ல இன்ஃபினிட்டிவ்னு சொல்ற டு ஸ்விம் அதை நீங்க சூஸ் பண்ண போறீங்களான்னு
அட்டுக்கு அப்புறம் டூ வராது, அட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஜெரண்டுக்கு போயிடுங்க. சூப்பர். 27. அப்படியே மேம் 28. Sir, 28. 8 correct. 28. D, sir. Read it out. Sir, it's not proper. 1 minute, sir. இப்ப தெரியும். 28, no, sir. It takes a long time. It takes a long time to learn a foreign language. தமிழ்ல ஒரு அயல்நாட்டு மொழியை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் டைம் எடுக்கும். எடுத்துக்கும் போது. ஆனா இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் இல்ல, நம்மளோட நமக்கு பக்கத்திலே உள்ள லாங்குவேஜ், அதனால அது ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்ல வேணாம். So it is hopefully it is not going to take much time. It takes a long time. Super to learn a foreign language. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். குறிப்பா அந்த கண்ட்ரில நம்ம இல்லைன்னா நிச்சயம் லேட் ஆகும். சூப்பர். எந்த கண்ட்ரில அதிகமா பேசப்படுற மொழியோ அது வந்து நமக்கு ஈஸியா வந்துடும். சூப்பர். எஸ். 29 சுமதி மேம். I have got a headache. Well, why don't you take an aspirin? தமிழ்ல சொல்லணும். I have got a headache. தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு தலைவலி இருக்குதுன்னு சொல்றாங்க சார். ஏன் நீங்க ஆஸ்பிரின் எடுத்துக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. Very good. Well, why don't you take an aspirin? Don't you take. Take வந்து do plus take. Don't எடுத்து do வெளில போட்டு not போட்டுருக்காங்க. Why don't you take an aspirin? ஏ வந்து சொல்றாரு, அவங்க சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். எனக்கு தலைவலியா இருக்குது. பி சொல்றாரு இருக்கு. சரி, ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை போட்டுட்டாங்க. Why don't you take? பாருங்க, why don't க்கு அப்புறம் you do எல்லாம் வராது. Why don't you take எல்லாம் வராது. Why don't you take ன்னு வராது, நமக்கு தெரியும். Why don't க்கு அப்புறம் take எந்த டென்ஸுமே ஒத்து வராது. இந்த டென்ஸ் நம்பர் 1 தான் B பிரிச்சு போட்டிருக்காங்க. B இந்த டென்ஸ் மட்டும் தெரிஞ்சா அவ்வளவு ஈஸியா இருக்கும். அதனாலதான் டென்ஸ் முதல் கிளாஸ்ல இருந்து நம்ம சொல்லிருக்கோம். சூப்பர். 30 ஈஸ்வரன் சார் 30. Sir, 29 B, sir. 29. Why don't you take B? B தான். Bye. B தான். Okay, sir. Okay. ஈஸ்வரன் சார் 30. ஈஸ்வரன் சார் 30. Sir, why are you drink? ஆறு வந்துச்சா உடனே ஒண்ணே தான் வரும். ஆறு வெளில எடுத்திருக்காங்க சப்போர்ட்டிங்க. அப்ப மெயின் பப் ஒண்ணா தானே இருக்க முடியும். இல்ல சார். Drink. Why are you drinking my tea? Very good. Why are you drinking my tea? தமிழ்ல சொல்லுங்க. Why are you drinking my tea? A. Answer correct. என்னுடைய டீ நீ ஏன் குடிச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான். ஏன் டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்க? எனக்குள்ள கொடுத்தாங்க. சுகர் போடாமல வச்சிருக்காங்க. ஏன் டீ குடிச்சிட்டு இருக்க? சூப்பர். Why are you drinking? அந்த verb வருது. இது ஜெரண்ட் கிடையாது. verb be drank drinking drinks. பாத்தீங்களா என்ன அருமையா வருது. போய் பார்த்துடலாமா? ஒரு வாட்டி பார்க்கிங் லாட்ல குயிக்கா போட்டு வந்துடலாமா? Let's go there. Hopefully இன்னொரு half an hour சாக்கு பிடிச்சா நல்லா இருக்கும். இங்க அபிராமி மேம், உங்க ஏரியால மழை பெய்தா? Yes, sir, heavily. மழை பெய்யுது உங்க ஏரியா இல்லைங்களா? Yes, sir, very heavy. ஹோப்ஃபுல்லி நம்ம சர்வே ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பாருங்க. No Sir, நீங்க எந்த power, ஏரியா sir. சார்? நான் ஹோப் காலேஜ், கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ். Okay, அபிராமி sir. மேமும் ஹோம் காலேஜ் தான், கொஞ்சம் தள்ளி மசகாலி பாளையம் நினைக்கிறேன் இல்லைங்களா? Yes, sir. ஒரு கோயம்புத்தூர்ல நல்ல மழை. நல்ல மழை. இப்ப நான் இது முதல் கிளாஸ் எடுத்தேன், அது தப்பிச்சாச்சு. இங்கதான் மாட்டிட்டோம். முதல் கிளாஸ் No power here, sir. Power also not there. போச்சு. எனக்கு கட்டாயம் வந்ததுனாலதான் வெளில வந்துருச்சு. Let's do this. 1 second. I am here. தூத்துக்குடியில மழை ஒண்ணும் இல்ல சார். தூத்துக்குடியில இல்ல. வெரி குட். ஓகே, இங்க போட்டாச்சு, வந்துருச்சு. Let's do this. இத மட்டும் இது பண்ணுவோம். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு அந்த ஒரு இது வந்துரும். Let's go here. Okay, there you go. ஆல்ரைட், பார்க்க முடியுதா? சோ நம்ம வந்து ட்ரிங்க்ங்கிறது அப்படி ஒரு வார்த்தை. ட்ரிங்க் D2 வந்து ட்ராங்க் போடுவீங்க, இங்க வந்து ட்ரங்க் போடுவீங்க. இந்த ட்ரிங்கிங் தான் அங்க வந்து வெர்பா வந்து. Why are you drinking? ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வருது. இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா ட்ரிங்கிங், இதுதான் நவுனு. இந்த நவுன் தான் ஜெரண்ட்.
ஜெரண்டுங்கிறது நவுனு தான் ஐஎன்ஜில வர்றது, ஐஎன்ஜில முடியும். இங்க பாருங்க ட்ரிங்க். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனேஸ்வரி சொன்னாப்ல இல்ல, he wants to take a cold drink. அந்த ட்ரிங்க் அது கோல்டு ட்ரிங்க் இந்த நவுன். இப்ப பாருங்க ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி மல்டிபிள் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க. இதுல இந்த 6வது நவுன்ல உட்காந்து பாருங்க. இதுதான் இங்கிலீஷ்ல நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. இந்த ட்ரிங்க்ஸ்க்கு வேற மீனிங், இந்த ட்ரிங்க்ஸ்க்கு வேற மீனிங், இந்த ட்ரிங்க்குக்கு வேற மீனிங், இந்த ட்ரிங்க்குக்கு வேற மீனிங், இந்த ட்ரிங்கிங்க்கு வேற மீனிங், இந்த ட்ரிங்கிங் வேற மீனிங். அவ்வளவுதான். பாருங்க குடிக்கிறேன், குடித்தேன், குடித்து, குடித்து கொண்டு, குடிக்கிறான், குடித்தல், பானம், குடிபானம், குடிபானங்கள். எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? அப்புறம் பாருங்க 6ல உட்கார்றது குடிக்கின்ற, குடித்த, குடித்த. நல்லா பாத்துங்க, இது குடித்தேன், குடித்த. இப்படி இது ஒண்ணு இல்லை, இது ரொம்ப ட்ரிங்கிங்லி, குடிக்கத்தக்க வகையில், குடிக்கத்தக்க வகையில் ட்ரிங்கிங்லி டாக்ஸ்னா குடிச்சிட்டு பேசுறான் அப்படிங்கிறது. இப்ப இந்த இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் வேர்டுங்கிறப்ப நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த ட்ரங்க் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த ட்ரங்க், இந்த ட்ரங்க் பாருங்க, இந்த ட்ரிங்கிங், இந்த ட்ரிங்கிங், இந்த ட்ரிங்கிங். வா, இது வந்து போடுங்க. இந்த வேர்ட் ஃபேமிலின்னு ஒரு தனி இதவே ஒரு 2 கிளாஸ் அதை நம்ம எடுப்போம் சாலிடா. எடுக்கிறப்ப வரும். ஆனா ஒவ்வொரு வாட்டி இது சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கிங் லாட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ஃபேமிலியை விடாத நாளே இருக்காது, ஒவ்வொரு நாளுமே இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும். why are you drinking my tea தான் V4 தான். இது V4 தான். நவுன் உட்காராது, நவுன் இங்க வராது, அட்ஜெக்டிவ் இங்க வராது. இங்க வந்து வேர்ப் தான் வரும், அது V4 தான் வரும். நல்லா பார்த்தா தெரியும். ஏன்னா உங்களுக்கு டென்ஸ் தெரியும். டென்ஸ்ல நம்பர் 2 தான் டென்ஸ். why are you drinking, you are drinking, you are drinking, you drink, you are drinking. நம்பர் 2ல வந்துச்சா, you have drunk. B3ல இருந்து வருது பாருங்க, அது அட்ஜெக்டிவ்ல இருந்து வரல. நம்பர் 7ல இருந்து வரல, நம்பர் 3ல இருந்து வருது பாருங்க. you have been drinking, you have been drinking. B4ல இருந்து வருது பாருங்க. you drank, நம்பர் 2ல இருந்து வருது பாருங்க. you were drinking, நம்பர் 4ல இருந்து வருது. you had drunk, நம்பர் 3ல இருந்து வருது. you had been drinking, நம்பர் 4ல இருந்து வருது. you will drink, நம்பர் 1ல இருந்து வருது. you will be drinking, நம்பர் 4ல இருந்து வருது. you will have drunk, நம்பர் 3ல இருந்து வருது. you will have been drinking, நம்பர் 4ல இருந்து வருது. புரிஞ்சுதா? சோ இதுல வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி அந்த क्वेश्चन இந்த ட்ரிங்கிங் நவுனா மாத்துறதுக்கு நம்ம நிறைய பண்ணிருக்கோம், ஃபியூச்சர்லயும் பண்ண போறோம். ஏன்டி நீ எது குடிச்சிட்டு இருக்க அப்படிங்கறத அழகா சொன்னாரு ஈஸ்வரன் சார். லெட்ஸ் கீப் மூவிங். 31 ஐயப்பராஜ் சார். He typed the letter carefully without to make any mistake. வித்தவுட்க்கு அப்புறம் என்ன வருது? ஏவா பிஎஸ் சிடியா? D sir, to make. ஆஹா, வித்தவுட் மேக்கிங், மேக்கிங் சார். வித்தவுட் வந்து வித்தவுட் நோட் பண்ணிக்கங்க. வித்தவுட் வந்து ப்ரொபோஷன், வித் மாதிரி வித்தவுட் ப்ரொபோஷன் ஒரே வார்த்தையா இருக்கு பாருங்க. வித்தவுட் ரெண்டே வார்த்தையில எழுத கூடாது, 2 வார்த்தையில ஒரு வார்த்தை. இந்த வித்தவுட் ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுன் தான் உட்காரும். அந்த நவுன் தான் நமக்கு இங்க ஜெரண்டுன்னு சொல்லுவோம். சோ ஜெரண்டுங்கிறது ஒரு வகையான நவுன். அந்த வேர்ப ஐஎன்ஜி சேர்த்து நவுனா மாத்துறப்ப ஜெரண்டுங்கிற பேர் வருது. வித்தவுட்டுக்கு அப்புறம் டூ எல்லாம் வந்து போட்டுறக்கூடாது. சோ இன்ஃபினிட்டிவ் வந்துடவே வந்துடாது. வித்தவுட் மேக்கிங், வித்தவுட் மேக்கிங், வித்தவுட் மேக்கிங். டிஎஸ் டாக், டி தான் ஆன்சரு. இப்ப எனக்கு சுமதி மேம் சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. she typed the letters carefully without dash any mistakes. சார் எந்தவித தப்பும் இல்லாம அவங்க லெட்டரை வந்து டைப் பண்ணாங்க. சூப்பர். என்ன அருமையா ஒரு இது பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த கோர்வையை எடுத்துட்டு உடனே சொன்னாங்க இல்லையா? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கார்னர் ஸ்டோன். ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பேசி முடிஞ்சிச்சு. she typed the letters carefully without making any the without preposition எழுதிக்கீங்க, நோட் பண்ணிக்கீங்க. typed the letters carefully. வா, அவ எப்படி டைப் பண்ணாத? கேர்ஃபுல்லா டைப் பண்ணா. அப்ப கேர்ஃபுல்லி என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும்? ஸ்பீச்ல எந்த பார்ட் கேர்ஃபுல்லி? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்ன கேர்ஃபுல்லி என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? சுமதி மேம் சொல்ல வராங்க. சார் அட்ஜெக்டிவ். ஏன் எப்படி டைப் பண்றாங்க? கவனமா டைப் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? கவனமா. adverb. adverb சார், adverb adjective adverb சார். அந்த adverb வந்து மாடிஃபை பண்றோம். டைப்போட பண்பை குறிக்குது. டைப்போட பண்பை குறிக்குதா? எஸ் சார். எப்படி டைப் பண்றாங்கன்னு சொல்லுதா? அவ்வளவுதான். she pronoun typed verb the determiner letters noun carefully adverb without preposition any
பாருங்க without making gerund noun. any determiner. Mistakes என்ன ஏன் கஷ்டப்படுறோம்? பிரிச்சு மேய்ஞ்சிருக்கோமே எத்தனை கிளாஸ்ல. மிஸ்டேக்ஸ் Adjectives. நோ Noun sir. தவறு. Noun sir. நம்பர் 1 மிஸ்டேக். நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். மிஸ்டேக்னு சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு இது எடுத்த பாருங்க. இந்த ட்வின் பிரதரை வந்து மிஸ்டேக்கிங் ஃபார் மை பிரதர் அப்படின்னு சொல்றாங்களே, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மிஸ்டேக் ரைட்டா? நல்லா பாருங்க. மிஸ்டேக்கிங் நல்லா பாத்துக்குங்க. அது எனின்னு டிட்டர்மைனர் வருது, நவுன் தான் போய் உட்காருது. மிஸ்டேக்கிங் வந்துருச்சா? மிஸ்டேக்ஸ் ரைட். இங்க பாருங்க, யாராவது சொல்ல முடியுமா இங்க என்ன வரும்னு? நவுன்ல Mistakes sir. மிஸ்டேக் போடுங்க. ஒரு மிஸ்டேக், 2 மிஸ்டேக் பண்ணா மிஸ்டேக்ஸ் போடுங்க. Mistakes, sir. இன்னொன்னு போடுங்க மிஸ்டேக்கிங். Mistaking. தப்பா எடுத்துக்கிறது. வா, இப்ப எனி மிஸ்டேக்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் தான். இந்த மிஸ்டேக்ஸ் கிடையாது. தப்பாக எடுத்துக்கொள்கிறான். மிஸ்டேக் தப்பாக பாருங்க. தப்பாக எடுத்துக்கொள்கிறேன், தப்பாக எடுத்துக்கொண்டேன், தப்பாக எடுத்துக்கொண்டு, தப்பாக எடுத்துக்கொண்டு பாருங்க. தப்பாக எடுத்துக்கொண்டு. ஆனா இந்த தப்பாக எடுத்தல், தப்பாக எடுத்துக்கொள்கிறான், கொள்கிறாள், கொள்கிறது. தப்பு, தவறுகள், தவறுகள், தவறாக எடுத்துக்கொள்கிறது. அவ்வளவுதான். இங்க இந்த மிஸ்டேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. தப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மிஸ்டேக்கன். சோ மிஸ்டேக்னு இங்க அமெரிக்கால யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக்னு பிரிட்டிஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் ஓகே தான். இங்க பாருங்க, மிஸ்டேக்கிங் பர்சன், தவறாக எடுத்துக்கொள்கிற மனிதன். வா, மிஸ்டேக் போட்டுருது. இதுதான் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள வித்தியாசம். தமிழ்ல ஒண்ணுத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. அவ்வளவு செழுமையான ஒரு லாங்குவேஜ் தமிழ். ஒண்ணுத்துக்கு இது வந்து குறைச்ச வார்த்தைங்கிறதுனால ஒரே வார்த்தையை வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. தமிழனா ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். வித்தவுட் வந்தாலே ப்ரொபோஷனோட ஜெனரல் நவுனு அந்த 6வது காலத்துல தான் உட்காரணும். எனி மிஸ்டேக்ஸ். இங்க பாருங்க ஒரு நவுனு, இங்க பாருங்க வித்தவுட் மேக்கிங் ஒரு நவுனு, இங்க பாருங்க லெட்டர்ஸ் ஒரு நவுன். எவ்வளவு நவுன் பாருங்க. சி வந்து ஒரு நவுன், எவ்வளவு முக்கியம் பாருங்க. 32 கோடேஸ்வரி. I haven't dash Anna more than 5 years. சூப்பர். I haven't seen Anna more than 5 years. டென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப கோடேஸ்வரிங்கிறது இதுதான் அட்டாச். இதுதான் சூப்பர். பி வந்து சீன் அடிச்சாப்ல. ஐ ஹேவன்ட் சீன் ஆனா ஃபார் மோர் தென் ஃபார் போடலனாலும் பரவாயில்ல. ஆனா மோர் தென் 5 இயர்ஸ். தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. 32 தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு மேலாகியும் ஆனாவ என்னால பார்க்க முடியல. நான் பார்த்திருக்கல. ஐ ஹேவன்ட் சீன். நான் பார்க்கல. 5 வருஷமா பார்க்கலப்பா. 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவரை பார்த்து. 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் பார்த்து. இன்னும் பார்க்கல. 5 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். இந்த பாருங்க, ஐ சி ஆனா. இங்க பாருங்க, ஐ சி ஆனா, ஐ எம் சீயிங் ஆனா, ஐ ஹேவ் சீன். அந்த நம்பர் 3 ஸ்ட்ரக்சர் அழகா எடுத்து போட்டாங்க. ஹாவுக்கு அப்புறம் சீன் வரவே வராது. 12க்குள்ள எதுவுமே வராது. ஹாவுக்கு அப்புறம் 2 சீன் ஒரு 12க்குள்ள வராது. ஹாவுக்கு அப்புறம் சீன் வரவே வராது. இந்த நாட்டை தூக்குங்க. ஐ ஹாவ் சீன் ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஐ ஹாவ் டு பாருங்க, ஐ ஹாவ் டு சி ஆனா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இங்க கிடையாது. ஐ ஹாவ் டு சி ஆனா மோர் தென் 5 years. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐ ஹாவ் டு சி தனியா நிக்கலாம். நான் பார்க்க வேண்டும் ஆனா வேணும். ஆனா 5 வருஷமா நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்குரிய மீனிங் இங்க வராது. ஐ ஹாவ் சீன் அருமையான மீனிங். பி அஸ் இன் பாய். இங்க ஐ ஹாவுக்கு அப்புறம் சி வராது. சூப்பரா சொன்னாங்க. 34 சுமதி மேம். Why don't we go and see the film at the Moon Star? சூப்பர். go and see. நல்லா பாருங்க. why don't we go and see? go and ரெண்டு கேட்டகரி ஒண்ணா வரும்போது go வர்றப்ப அதே மாதிரி சிம்பிள் பிரசன்ட் சி வரப்போகுது. தமிழ்ல why don't we go and see the film at the Moon Star? தமிழ்ல Moon Star நம்ம ஏன் அந்த படத்தை போய் நைட்ல பார்க்க கூடாதுன்னு கேக்குறாங்க.
இன்னொரு night எங்க வருது night மூன் ஸ்டார் அந்த ஸ்டார் theatre பேர் மூன் ஸ்டார். மூன் ஸ்டார் ஓகே Theatre சார். name. மூன் ஸ்டார்ல தியேட்டர்ல போய் ஏன் நம்ம அந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஏன் பார்க்க கூடாது? நம்ம போய் பார்க்கலாம்ங்கிறது தான் why don't we go and see. சூப்பர், அருமையா சொன்னாங்க. அபிராம் மேம் 34. My son wants to be a manager. சூப்பர், myself wants to be a manager. நல்லா பாருங்க, வான்ஸ்க்கு அப்புறம் பி எங்க வரும்? இந்த 12ல வரவே இல்லை பாருங்க. வான்ஸ்க்கு அப்புறம் பி வரவே வராது, பேர் இன்ஃபினிட்டிவ். அதுக்கப்புறம் அப்படி ஒரு இங்கிலீஷே இல்ல. வான்ஸ்க்கு அப்புறம் பி 12 to 20 நம்ம பார்த்திருக்கோம். அழகா தெரியும், 12 தெரியும் அட்லீஸ்ட். இந்த 12ல எதுவுமே வர பாருங்க. வான்ஸ் இஸ் வாண்டிங் அஸ். இப்ப பாருங்க, வான்ஸ் டு பி a manager. வான்ஸ்க்கு அப்புறம் வேற எதுவுமே இங்க வராது. ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் டு பி a manager. இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் இங்க பாருங்க பி ஒன்று வந்துருக்கு, பி ஓப்ல பி வந்துருக்கு. சூப்பர். அப்ப தமிழ்ல சொல்லுங்க. எனது மகன் மேனேஜராக இருக்க விரும்புகிறார். மேனேஜராக இருக்க விரும்புகிறார். மேனேஜரா ஆக விரும்புகிறாரு, இருக்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியம். அடுத்தது 35 சுமதி மேம். எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே ஓகே சார். I had rather not. I would rather not. சொல்றேன், நமக்கு புரிய கிளாரிட்டி கிடைக்கிற வரை அடிக்கணும். ராதர்னா மாறாக. செமையான ஒரு இது 35. எப்படி கொண்டு வர, என்ன கொண்டு வர போறீங்க பாருங்க. I would rather be late for my interview. I would rather not to be late for my interview. யாராவது சொல்ல முடியுமா? I would rather Be late, sir. இங்க பாத்துக்கோங்க, இதுக்கு பேர் பேர் இன்ஃபினிட்டிவ்ங்க. இப்படி பாருங்க, பேர் இன்ஃபினிட்டிவ்ங்க. பீயிங்கிறது ஜெரண்ட். நமக்கு தெரியும் ஜெரண்ட்னா நவுன் தான். பீயிங் பாருங்க, இது பீங்கிறது. இப்ப டு பீங்கிறது இன்ஃபினிட்டிவ். நோட் பண்ணிக்கோங்க. டு பி, டூக்கு அப்புறம் பி வந்து இன்ஃபினிட்டிவ். இது ரெண்டு தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வெறும் பி போட்டா பேர் இன்ஃபினிட்டிவ், வெறுங்கால். பேர் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வெறுங்கால். இந்த டூவை தூக்கிட்டோம்னா பேர் இன்ஃபினிட்டிவ். நோட் பண்ணிக்கிங்க. இப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது இந்த உட்டு வந்தா பேர் இன்ஃபினிட்டிவ் தான் போடணும். உட்டு ரேதர், உட்டு மட்டும் இல்ல, இந்த ரேதர் வந்தா would rather be. நல்லா பாத்தீங்க, would rather be. வேற தான் போடணும். நோட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு இதுவும் பார்க்கிங் லாட்ல போடுறது எப்பயும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது. வேர் இந்த உட்டுக்கு அப்புறம் டூ வராது, உட்ராததுக்கு அப்புறம் டூ என்னைக்கு வராது. இது மாதிரி வர்றதுக்கு இருக்கு. நிறைய நம்ம பார்க்க போறோம் அடுத்த டாபிக்ல. இந்த பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண போறோம். இதுதான் முக்கியமானது. கொஞ்சம் ஹையர் லெவல் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த பேசிக் ஒர்க் ஷீட்டை தரவாக்கிக்கணும். முடிஞ்சளவு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். Let's do it. Faisal wants to be a manager. Super. I would rather not be late for my interview. சுமதி மேம் தமிழ்ல சொல்லுங்க. I would rather not be late for my interview. நான் என்னுடைய இன்டர்வியூக்கு லேட்டா வரலன்னு சொல்றாங்க சார். I would rather not be late for my interview. இன்னும் தெளிவா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியும். I would rather இன்டர்வியூக்கு வந்து லேட்டா வராம இருந்தேன். இது மீனிங் சரியா புரியல சார். I would rather not be late for my. உலகத்துல என்ன நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, I would rather not be late for my interviewனா, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுதுப்பா. நான் இன்டர்வியூக்கு லேட்டா போக மாட்டேன். அதாவது 8 மணிக்கு இன்டர்வியூனா 7:59 பண்ணி இல்ல 8 மணிக்கே போறேன். 8:01 நான் போக மாட்டேன். 8க்கு போனது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். I would rather not be late for my interview. அதுதான் மீனிங். எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கரெக்டா நான் இன்டர்வியூக்கு போயிடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டீச்சர்லாம் கரெக்டா 8 மணினா அந்த கிளாஸ்ல போயிருப்பாங்க. எல்லாம் இருக்கும், உங்க ஃபேமிலியில எல்லாமே இருக்கும், எல்லா கஷ்டமும் இருக்கும், வெதர் மோசமா இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா 8 மணினா 8 மணிக்கு இருப்பாரு. I would rather not be late for my interview. அதுதான் பிரியா இருக்கு. எனக்கு அந்த இன்டர்வியூ முக்கியம், நேர்முக தேர்வு முக்கியம். அந்த நேர்முக தேர்வுக்கு 8 மணிக்குனா 8 மணிக்கு போய் நிற்பேன். 7:59 பண்ணிப்பேன். ஆனா 8:01 நிக்க மாட்டேன். 8க்கே நான் போய் நின்றுவேன். அதான் வந்து அபிராமி மேம் 36. இந்த ரேதர் மீனிங் என்ன சார்? ரேதர்னா மாறாக. ஓகே. அதுக்கு மாறா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். I would rather not be late. அந்த லேட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். மாறாகன்னு போட்டுங்க. ரேதர்
வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பொசிஷன்ல அது வரும், ஆனா மாறாக தான் ஆன்சர். 36 ஐப்ராஸ். Farmer. சொல்லுங்க அபிராமி மேம். 36 A farmer uses tractors to plow fields with. வெரி குட். டு ப்ளோ ஃபீல்ட்ஸ். தமிழ்ல விவசாயி டிராக்டரை பயன்படுத்தி அவனுடைய விளை நிலங்களை உழுகிறான். உழுகிறார். அழகா தமிழ்ல சொன்னாங்க. தமிழ் காலேஜ்ல இருந்து வந்ததுனால ரொம்ப தமிழ்ல வந்து சொல்லணும்னு ஒரு கங்கணமே கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அது பெரிய எக்ஸசைஸ். நீங்க மதர் டங்ல வந்து இது கொண்டு போனீங்கன்னா பெரிய எக்ஸசைஸ். அது சூப்பரான எக்ஸசைஸ். ஏன்னா அப்படியே தூள் பண்ணிடலாம். 37 புவனேஸ்வரி. She wants dash a complaint about the waiter. She wants to make a complaint about the waiter. Wow. She wants to make a complaint. முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் she wants to drink a cold drink வந்து பாத்தீங்களா, வான்ஸ்க்கு அப்புறம் 2 தான் வந்தது. அழகா இன்ஃபினிட்டிவ் போட்டாங்க. கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் புவனேஸ்வரி? குயிக்கா சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. கம்ப்ளைண்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? Complaint. கம்ப்ளைண்ட். ஏன் கம்ப்ளைண்ட் வந்துச்சா, ஏன் வந்துச்சா, டிட்டர்மினன்ட் வந்துச்சா, ஈஸியா அடிக்கலாம். கம்ப்ளைண்ட். ஏன் சுமதி மேம், ஏன் கம்ப்ளைண்ட்? நான் தமிழ்ல சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்க்கு என்னன்னு தமிழ்ல? கம்ப்ளைண்ட்னா புகார் சொல்லிடலாமா? போயிட்டு சொல்லிடலாமா? வெயிட்டர் நீங்க எல்லாரும் கவனிங்க. குயிக்கா பண்றோம். வெயிட்டர். சுமதி மேம், வெயிட்டர் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? வெயிட்டர் வந்து நவுன் தான் சார். வெரி குட். தே வந்து டிட்டர்மினன்ட். இப்ப சொல்லுங்க, தே வெயிட்டர் நவுன் ஃப்ரேஸ் இருக்கிறதுனால எபோட் என்னவா இருக்கும்? அட்ஜெக்டிவ் சார். புரியல. நவுனுக்கு முன்னாடி என்ன ஒரு நவுன் ஃப்ரேஸ் முன்னாடி ப்ரிபோசிஷன் சார். ப்ரிபோசிஷன் சார். ப்ரிபோசிஷன். எங்க வேணாலும் பாருங்க. ஃபார் மை இன்டர்வியூ 35 பாருங்க. இன்டர்வியூனா நவுன். மை இன்டர்வியூங்கிறது டிட்டர்மினர். என்னோட இன்டர்வியூ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி நச்சுன்னு உட்கார்ந்து பாருங்க. ப்ரிபோசிஷன் ஃபார் நிறைய இதுல நீங்க பார்க்கலாம். So she wants to make a complaint about the waiter. புவனேஸ்வரி தமிழ்ல சொல்லுங்க. 37. அந்த வெயிட்டர் மேல அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. மேனேஜரை கூப்பிட்டு வெயிட்டர் பத்தி சொல்ல போறா. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. சோ வெயிட்டர் வந்து சரியா வந்து சர்வ் பண்ண அப்படின்னு. She wants to make a complaint about the waiter. சூப்பர். இந்த மாதிரி முக்கியமான பாருங்க. ஐப்ராஸ் 38. My father doesn't bathe himself. My father doesn't. அப்பா அவரே என்ன பண்ணிக்கிறாரு? Iron himself. அவரே அயன் பண்ணிக்கிறாரு. இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்கிலீஷ்ல என்ன வருது? தே வந்து பாருங்க. தே நச்சுன்னு போட்டிருக்காங்க. தே தான் டிட்டர்மினன்ட். தே சம் போடுறாங்களா? மை தான் டிட்டர்மினன்ட். ரொம்ப அவரே வந்து நினைக்கிறார். ஏவா பியா சியா டியா? ஹெல்ப் கேட்கலாமா? சுமதி மேம் ஹெல்ப் கேட்கலாமா? ஏபிசி சார். டி அயன் சார். ஓ டஸ் தி அயனிங்? சார் அயனிங் சார். சூப்பர். அயனிங். இது அயனிங் வந்து இங்க ஜெரண்டர். தே வந்திருக்கே. டிட்டர்மினர் வந்திருக்கே. நச்சு நவுன் தான போடுங்க. நவுன் தான் ஜெரண்டர். அயனிங் தான் வரும். மை ஃாதர் டஸ் தி அயனிங் ஹிம்செல்ஃப். எவ்வளவு படத்துல நம்ம பார்க்கலாம். மை ஃாதர் டஸ் தி அயனிங் ஹிம்செல்ஃப். அவர் அயனிங் அவரே பண்ணிக்குவாருப்பா. என்னைக்குமே டோபியை பார்த்ததுல அவரே பண்ணிக்குவாரு அப்பா சின்ன வயசுல இருந்து. மை ஃாதர் டஸ் தி அயனிங் ஹிம்செல்ஃப். பியூட்டிஃபுல். சூப்பர். 39 புவனேஸ்வரி. My mother does all the dash. Easy. My mother does all the cleaning. All the cleaning. அவ்வளவு தேவை வந்துருச்சு. முடிஞ்சிருச்சு. That's all the cleaning. என்ன அருமை. என்ன சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க. எல்லா சுத்தம் பண்றதையும் எங்க அம்மாவே பாத்துக்கறாங்க. எல்லா கிளீனிங் வந்து கிச்சன்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து கூடத்துல இருந்து எல்லாமே டஸ் ஆல் தி கிளீனிங் அம்மாவே பண்ணிட்டாங்க. 39A. சூப்பர். பாட்டி அபிராமி மேம் ஈஸியா அடிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சுமதி மேம் குயிக்கா. Shall I make you a glass of lemonade? வெரி குட். லெமனேட்னா லெமன் ஜூஸ்னு வச்சுங்க. இப்ப தமிழ்ல சொல்லுங்க.
நான் உனக்காக லெமனேட் அந்த ஜூஸ் பண்ணவான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். shall I make ஸ்ட்ரக்சர் நம்பர் 9 அவ்வளவுதான். சிம்பிள் ஃபீச்சர் வேற எதுவுமே வேற. shall I make a class of இது எல்லாமே நீங்க பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்கலாம். 41 ஐயப்பராஜ் குயிக்கா பாருங்க. 41 Lie in bed after the backup. Do you lie in bed? Do you lie? தமிழ்ல சொல்லுங்க. நீ எந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்றியா? இல்ல do you lie னா படுத்து கிடக்கிறது. லைக் ரெண்டு மீனிங். ஒன்னு வந்து படுத்து கிடக்கிறது, இன்னொன்னு வந்து பொய் சொல்றது. அது ரொம்ப முக்கியம். நான் அந்த ஹோமோனிம்னு சொல்லி போடுவேன். இதுல லைன் வரும். லைன் புவனேஸ்வரி அது தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சுமதி மேம் குயிக்கா சொல்லுங்க தமிழ்ல. சார் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பெட்ல படுத்துட்டு இருப்பீங்களான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். முழிச்சதுக்கு அப்புறம் do you lie in bed? முழிச்சதுக்கு அப்புறம் பெட்லயே படுத்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன ஆன்சருங்க? ஆஃப்டர் ப்ரொபோஷன் வந்துருக்கு. ஆஃப்டர் ப்ரொபோஷன் வந்தோடனே ஜெரண்டு தானே உட்காரணும். After waking up. சொல்ல வரப்பல Waking up. Do you lie in bed after waking up? அவ்வளவுதான். இந்த வேக்கிங் ஜெரண்ட் வந்துச்சு. ஆஃப்டர் ப்ரொபோஷன். இந்த ப்ரொபோஷன் அவ்வளவு முக்கியம். நம்ம ஏகப்பட்ட விஷயம் பாக்குறோம் இதுல. லை இன் பெட். இந்த இன் ப்ரொபோஷன் பாத்தீங்களா சுமதி மேம்? இந்த ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுன் உட்கார்ந்து பாத்தீங்களா? பெட். அதுதான் அது. இங்கிலீஷ்ல இந்த ஒரு சூட்சமம் புரிஞ்சுட்டா எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் வேணாலும் பண்ணலாம் நீங்க. இங்க பாருங்க லெமனேட் இருக்கா? இதுக்கு முன்னாடி லெமனேட் நவுனா, அதுக்கு முன்னாடி ப்ரொபோஷன் உட்காருதா? உட்காருது பாத்தீங்களா? சோ அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். இங்க ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு முன்னாடியோ ப்ரொபோஷனை போடுவீங்க. சூப்பர். டு யூ லை இன் பெட்? நீ பெட்ல படுத்திருக்கியா எப்பயுமே? ஆஃப்டர் வேக்கிங் அப் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி படுத்திருப்பியா நீ? இல்ல உடனே எழுச்சிருவியா அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. 42 அபிராமி மேம் 42 Let him do that for you. என்ன அர்த்தங்க? உனக்காக அவன் செய்யட்டும் விடு. வெரி குட். உனக்காக அவன் செய்யட்டும். உனக்காக அவனை செய்ய விடுப்போம். உனக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண விடுப்பா. உனக்காக அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். பாருங்க யூங்கிற ப்ரொனவுன் வருது, நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட். அப்படியே அதுக்கு முன்னாடி ப்ரொபோஷன் வருது பாருங்க. லெட்டிங்க்கு அப்புறம் டு டூ வராது. லெட்டிங்க்கு அப்புறம் பேர் இன்ஃபினிட்டிவ் தான் வரும். ஞாபகம் வச்சுங்க போலாமாங்க. இங்க போய் லெட் வந்ததுன்னா பேர் இன்ஃபினிட்டிவ். நல்லா பாத்துங்க. உட்ராதர் வருதா? அதே மாதிரி லெட் வந்ததுன்னா பேர் தான் வரும். லெட் ஹிம் டூ. லெட் ஹிம் டு டூ எல்லாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் நம்ம சொல்லுவோம், தப்பு அது. லெட் ஹிம் டூ பாத்தீங்க பேர் தான் வரும். பேர் தான் வரும். வெறுங்காலோட வர்றதா. இன்ஃபினிட்டிவ் பெருசா வருதுன்னா டூ இல்லாம வருதுன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. அது பார்க்கிங்ல போடுறேன். வெரி நைஸ். 5 minutes இருக்கு. எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணலாம். let him do that for you. let him do that for you. அது அவன் உனக்கு பண்ணட்டும். சூப்பரா சொன்னாங்க. 43 புவனேஸ்வரி. How long has he dashed the manager? வெரி குட். How long எடுத்திருக்காங்க. அருமையா சொல்லுவாங்க. How long has he been the manager? தமிழ்ல சொல்லுங்க. சூப்பரா சொன்னாங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஸ்ட்ராங். வெரி ஸ்ட்ராங் டென்சஸ். சூப்பர் ஸ்ட்ராங். தமிழ்ல சொல்லுங்க. 43 எவ்வளவு காலமா அவர் மேனேஜரா இருந்தாரு? இருக்காரு. ஆஸ் விட்டுறக்கூடாது. இருந்தாருன்னா சொல்லக்கூடாது. எவ்வளவு நாளா மேனேஜரா இருக்காரு. சூப்பர். 44 சுமதி மேம். She is taken to school by her mother every morning. சுமதி மேம் இன்னொரு பிஎஸ்சி அடியா? D sir. டாகபாயா? Dog sir. போயிச்சா? She is taken to school by her mother every morning. Sorry sir. பை வந்திருக்கு. பாசிவ் வாய்ஸ். பை கவனிக்கல. இஸ் வரவே நான் டேக்கிங் போட். பாத்தீங்களா? she is taking to school by her mother. She is taken to school by her mother every morning. அம்மாவால டெய்லி காலையில பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இந்த she வந்து பொண்ணு. her mother, இந்த her வந்து she. அவங்க அம்மா அழைச்சிட்டு போறாங்க. சோ இந்த கேரக்டர் அம்மா கிடையாது. மதர் இஸ் டேக்கிங் அப்படின்னு தான் வரலாம். இது வந்து பொண்ணுங்க. இது பொண்ணு. ஹெர்ரும் பொண்ணு தான். மதர் மட்டும் தான் மதருங்க. சூப்பர். she is taken. ஸ்ட்ரக்சர் நம்பர் 13
சோ Yes, sir. அம்மாவால அவ அழைத்து செல்லப்படுகிறாள் ஒவ்வொரு காலையும் அவங்க அம்மாவால பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகிறாள். டஃப்பான ஒண்ணு பிடிஏ தப்பிச்சு ரொம்பதான் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 45 அபிராமி ஈஸியா பண்ணலாம். அந்த டென்ஸ் பாருங்க. A new factory is being built here. தமிழ்ல சொல்ல முடியுமா? பக்காவா சொல்ல முடியுமா? இஸ் பீயிங் பில்ட். சூப்பரான ஒரு லாங்குவேஜ் தமிழ். ஒரு புதிய தொழிற்சாலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது, உருவாகி கொண்டே இருக்கிறது. உருவானது, உருவாகி கொண்டிருந்தது, உருவாகி கொண்டிருந்தது, உருவாகி கொண்டிருந்தது, உருவாகி கொண்டே இருந்தது. உருவாகும், உருவாகி கொண்டிருக்கும், உருவாகி இருக்கும், உருவாகி கொண்டே இருக்கும். அப்படி தமிழ்ல 12க்கு 12 உண்டு. இங்கிலீஷ்ல 8 தான். இந்த 8ல இந்த 2வது இதை போட்டிருக்கீங்க. இஸ் பீயிங் பில்ட் ஹியர். சூப்பர் ஆன்சர். பில்ட் பாருங்க. பில்ட் B3 பில்ட் பீயிங் போட்டு இஸ் பீயிங் போட்டு பிரசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் நம்பர் 45A. இப்ப அருமையா வந்திருக்கு. இதுதான் நம்ம வந்து நார்மலா பேசுறதுக்கு பயன்படுத்த போறோம். 46 புவனேஸ்வரி. I'm afraid of dash mistakes. I'm afraid of making mistakes. பியூட்டிஃபுல். இந்த ஆஃப் வந்து ப்ரொபோஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜெரண்ட் தான் உட்கார்ந்து பாருங்க. வா மேக்கிங் வந்து ஒரு ஜெரண்ட், மிஸ்டேக்ஸ் ஒரு ஜெரண்ட். ரெண்டுத்தையும் சேர்ந்து காம்பவுண்ட் ஜெரண்ட்பாங்க, காம்பவுண்ட் நவுன்பாங்க. காம்பவுண்ட் ஜெரண்ட்ல காம்பவுண்ட் நவுன்பாங்க. மிஸ்டேக்ஸும் நவுன் தான், மேக்கிங்கும் நவுன் தான். இந்த மேக்கிங் B4 கிடையாது. 7th பொசிஷன்ல உள்ள அட்ஜெக்டிவ் கிடையாது. 6th பொசிஷன்ல உள்ள நவுன் அழகா போட்டுருக்காங்க பாருங்க. ஆஃப் ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுன் உட்கார்ந்து பாருங்க. வா இந்த நவுன் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட்னா ஒரு நவுனுக்கு மேல 2 சேர்த்து கம்பைன் பண்ணா காம்பவுண்ட் நவுன். சூப்பர். I am afraid of making mistakes. புவனேஸ்வரி நம்பர் அது என்ன அர்த்தம்னு சொல்லுங்க தமிழ்ல. I am afraid of making mistakes. நான் தவறு செய்யறத நினைச்சு பயப்படுறேன். அதுதான் பயப்படாம பண்ணணும். I am afraid of நான் தவறு செய்யறத நினைச்சு பயப்படுறேன். சூப்பர். ஒரு லாஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா? அபிராமி மேம் 47 ஸ்பெஷல் திங் ஃபார் யூ. I'm looking forward to visit. ஆஹா நீங்க வராம போயிட்டீங்க இன்னைக்கு. Looking forward to visit. போன கிளாஸ் வராம போயிட்டீங்க. சுமதி மேம் இது ஸ்பெஷலா சொல்லுவோம். லுக்கிங் ஃபார்வர்ட்னு வந்தா Visiting I sir. was visiting you next. லுக்கிங் ஃபார்வர்ட் வெறும் 2 போடக்கூடாது. லுக்கிங் ஃபார்வர்ட் ஸ்பெஷல். திருப்பி பார்க்கிங் லாட்ல போடலாமா? பார்க்கிங் லாட். Yes, sir. லெட்ஸ் டு இட். நல்லா பார்க்கணும். லுக்கிங் ஃபார்வர்ட் போன கிளாஸ்ல போட்டோம். அபிராமி மேம் நீங்க வரல. Yes, sir. லுக்கிங் ஃபார்வர்டுக்கு அப்புறம் சீயிங் ஹியரிங் இந்த லெட்டர் எழுதுறப்ப கடைசியா எழுதுவாங்க. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see. ஆனா பெரிய பெரிய ஆளுங்க இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா லுக்கிங் ஃபார்வர்ட் போட்டுருவாங்க. போட்டுறக்கூடாது. ஒரு கிளாஸ் நம்பர் 41ல எடுத்தோம். கிளாஸ் நம்பர் 42ல ரீட்ரேட் பண்ணுவோம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு போட்டலாமா? இது ஒரே ஃப்ரேஸா வச்சுக்கணும். இது ஒரு ஃப்ரேஸ். டூ மட்டும் தனியா எடுக்க கூடாது. லுக்கிங் ஃபார்வர்ட் போட்டலாமா? போட்டதுக்கு அப்புறம் இது verb கிடையாது, ஜெரண்ட் தான் வரும். அந்த ஜெரண்ட் தான் பெரிய பெரிய எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு விசிட்டிங். இந்த விசிட்டிங் வந்து verb எல்லாம் கிடையாது. இது ஜெரண்ட்னா நவுன். அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. பாருங்க ஒவ்வொரு இதுலயும் நம்ம பார்க்கிங் லாட்ல போறது அடுத்தடுத்த கிளாஸ்க்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதான் லாஸ்ட் क्वेश्चन. ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு விசிட்டிங் யூ நெக்ஸ்ட் சம்மர். தமிழ்ல சொல்லுங்க. இத மட்டும் தமிழ்ல சொல்லுங்க, முடிச்சிடலாம். அடுத்த சம்மருக்கு நான் உன்னை பார்ப்பதை எதிர்நோக்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். என்ன அருமையா தமிழ்ல சொல்றாங்க பாருங்க. செம்ம சூப்பர். எதிர்நோக்கி இருக்கிறேன், ஆவலாக எதிர்நோக்கி இருக்கிறேன். இந்த இடத்துல லுக்கிங் ஃபார்வர்ட்ங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் ஜெரண்ட் தான் வரும். டூ வருதுன்ட்டு விசிட் போட்டுறக்கூடாது. பெரிய பெரிய எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. சூப்பர். சோ நம்ம பேசலாம் ராஜா சார். நம்ம பேசலாம் ஈவினிங். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்கு பேச முடியுமான்னு தெரியல. நாளைக்கு கட்டாயமா பேசலாம் ராஜா சார். ஹோப்ஃபுல்லி நான் இப்ப அனுப்பி விடுறேன். இந்த 48 எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே
அப்படியே உட்காந்து 48 எடுத்து எழுதி ரெக்கார்ட் பண்ணி பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பி விடணும். நான் இப்ப அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அனுப்பிச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கு நான் போவேன். I will see all of you Wednesday. Wednesday I will see you, all of you. Thank you very much. Thank you. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you.